இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் லஞ்சுக்கு மஞ்சள் பூசணிக்காய் வெந்தய குழம்பு பண்ணலான்னு தாங்க பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக மஞ்சள் பூசணிக்காவை கொஞ்சமாக நானும் அக்ஷு மட்டும்தாங்க இருக்கோம். ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காங்க. அதனால் ரொம்பவே கம்மியான குவான்டிட்டியில் தான் நான் மஞ்சள் பூசணிக்காய் இப்போ கட் பண்ணுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுக்கணுங்க. இதில் நான் மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது. இப்போ நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருக்கேங்க. எண்ணெயில் ஊற்றாமலே தான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கூட காஞ்ச மிளகாவும் 2 காஞ்ச மிளகா இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு டைரெக்டாக தீயில காய்ச்சி சுட்டு எடுத்திருக்கேன். அதை ஒரு கை அளவுக்கு துருவின தேங்காயும் போட்டு வெந்தயம் காஞ்ச மிளகாவும் போட்டு ட்ரையாக ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே போல் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் குழம்பு ஸ்டவ்லேருந்து இறக்கின பிறகு குழம்புக்கான தாளிப்பும் பார்த்துடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரே ஒரு காஞ்ச மிளகா இந்த மாதிரி 2 3 கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாங்க. இவ்வளோதான், வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லஞ்சுக்கு என்னென்னு பார்த்துடலாங்க. கோவக்காய் பொரியல், சுட சுட சாதம். நானும் அக்ஷு மட்டுன்றங்காட்டிக்கு இன்றைக்கி ஒயிட் ரைஸ் தான் 2 பேருக்குமே வச்சுருக்கேன். அது கூட ப்ரோட்டீனுக்காக 2 முட்டை அவிச்சிருக்கேங்க. அப்புறமா இப்போ நம்ம செஞ்ச வெந்தய குழம்பு, மஞ்சள் பூசணிக்காய் வெந்தய குழம்பு, இதுதாங்க எங்கள் வீட்டு லஞ்சு.